ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கனவா மீனை வச்சு ஒரு ட்ரையான தொக்கு வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கனவா மீன் தொக்கு செய்கிறதுக்கு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இங்கே சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த சீரகமும் சோம்பும் நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக அதை வந்து வதக்கி விடலாம். உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வந்து மாறணும். இப்போது அந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போது அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ நமக்கு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அப்போ தான் அந்த மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போய் உங்களுக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா பைண்ட் ஆகும். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சீரகத்தூள் சேர்க்கும்போது அதோட வாசம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ட்ரையாக இருக்கிறனால தண்ணியெல்லாம் சுண்டிடணும். அதுக்கப்புறமா நான் கழுவி வச்சுருக்க கனவா மீன் ஒரு 1/2 கிலோ இருக்குது. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கிரேவி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமும் தண்ணி விடும். இந்த கனவா மீனை வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ அந்த கனவா மீனை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா, க்ளீன் பண்ண தெரியல அப்படின்னா, நான் அதற்கான வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்ததுக்கப்புறம் திக்கான கிரேவி வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா இதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ட்ரை கிரேவியாக தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பொதுவாக மீனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது முள் இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்காது. ஸோ வந்து நம்ம வந்து தைரியமாக கொடுக்கலாம். அதே போல் அவங்களுக்கும் அந்த ரிங்காக இருக்கிறனால அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.